Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. How are you girls? Hope you are all doing well. I hope inshallah your parents also are doing well. ஸோ உங்களை என்னால் பார்க்க முடியலை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொரோனா பீரியடில் கூட வர்ச்சுவல் கிளாஸஸ் உங்களுக்கு நடத்துகிற வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கான். வீடியோவில் ஜூம் ஆப்பில் இருந்து நாங்கள் உங்களை பார்க்க முடியுது, நீங்கள் டீச்சர்ஸை பார்க்க முடியுது. இன்ஷால்லா சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். அல்லாஹ் இன்ஷால்லா மாற்றுவான், நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். அதுக்காக நிறைய துவா செய்வோம், ஜிக்கர் செய்வோம், நிறைய தொழுவோம் இன்ஷால்லா, குரான் நிறைய ஓதுவோம் இன்ஷால்லா. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நான் என்ன நினச்சிருக்கேன், அசம்பிளியில் உங்ககிட்ட நான் பேசுவேன் அப்பப்போ. அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏதாவது உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சா அசம்பிளியில் பேசுவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமை உங்ககிட்ட பேசுறதுக்காக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நான் என்ன பேசுகிறேனோ ரொம்ப பேச மாட்டேன், ஒரு 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆர் 4 மினிட்ஸ். நீங்கள் அந்த யூடியூப்பில் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இன்ஷால்லா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு வர்ச்சுவல் அசம்பிளி மீட்டிங்கில் தொழுகையை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான் இருக்கேன். தொழுகை ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹ் நம்ம கடமையாக்கியிருக்கான். விசாரணையில் நமக்கு கேட்கப்படுற கேள்வியில் முதல் கேள்வியாக இருக்கும் தொழுகையை பற்றி. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், பயானில் கேட்டிருப்பீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தொழுகைக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்ஷால்லா. அதுவும் நீங்கள் கடமையாக்கப்பட்ட வயசில் இருக்கீங்க எல்லாருமே இன்ஷால்லா. அதில் மெயினாக ஃபஜர் தொழுகை அப்படின்னு சொன்னால், எல்லா தொழுகையும் கண்டிப்பாக நம்ம விடவே கூடாது. அதுலேயும் ஃபஜர் தான் நிறைய பேர் விடுற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா காலையில் எந்திரிக்கிறது தான் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்ஷால்லா கண்டிப்பாக நான் தொழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே நீங்கள் தூங்க போனீங்கன்னா, ஃபஜருக்கு நான் எந்திரிக்கணும் இன்ஷால்லா அப்படின்னு நினச்சிட்டு தூங்க போனீங்கன்னா இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு முழிப்பு தந்துடுவான். ஷைத்தான் உங்களை விட்டு ஓடிடுவான். இன்ஷால்லா தொழுகணும்னு நினச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்சிடும். கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி படுக்கணும்னு நினைக்கிறத மாதிரி இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி ஒளி செஞ்சு தொழுகைக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா இன்ஷால்லா ஃபஜரை நீங்கள் முடிச்சிடலாம். ஃபஜர் தொழுதுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு ஓடிடும். ஸோ அந்த ஃபஜர் தொழுகையை பற்றி அல்லாஹ் அதோட சிறப்பை பற்றி குரானில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ஃபஜர் தொழுகை அப்படிங்கிறது வானவர்கள் கலந்து கொள்ளும் தொழுகை அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். நம்ம தொழுகும்போது வானவர்கள் நம்ம கூட தொழுகிறாங்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தொழுதிங்கன்னா இன்ஷால்லா அந்த நாள் முழுசும் நீங்களே உங்களுக்கே புரியும், அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்ஷால்லா கண்டிப்பாக அதை விடக்கூடாது. அதே மாதிரி நைட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சீக்கிரம் தூங்க போயிடணும். ரொம்ப நேரம் எதையாவது பார்த்துட்டு இருக்கிறது, இப்போ கிளாஸஸ் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் அது இதுன்ட்டு நீங்கள் ஃபோனை பார்க்காம ஓரளவுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் தான், இதோடு நான் படுக்க போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பரவாயில்ல, இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 2 ஹவர்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் தூங்குனீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியான தூக்கம் வரும். கண்டிப்பாக டிவி பார்க்கவே கூடாது. டிவி பார்த்துட்டு ரொம்ப லேட் நைட் வரைக்கும் டிவி பார்த்துட்டு தூங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். காலையில் கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹ்வை நினச்சிட்டு ஜிக்கர் செஞ்சுட்டு என்னென்ன துவா ஓத முடியுமோ துவா ஓதிக்கிட்டே இருங்க. அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்துடும் இன்ஷால்லா. காலையில் நிம்மதியாக எந்திரிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தொழுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா தொழுகை அல்லாஹ்க்காக இல்லை, நமக்காக தான் நம்ம தொழுகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தொழுகையோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறீங்களோ இன்ஷால்லா அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் நமக்கு லேசாக்கி தருவான், நன்மையாக்கி தருவான். தொழுகையில் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷால்லா. உங்கள் பேரண்ட்ஸ்க்காக நிறைய துவா செய்யுங்க. தொழுகைக்கு அப்புறம் அல்லாஹ் குரானில் பெற்றோர்களுக்கு என்னென்ன கடமை செய்யணும், பெற்றோர்களை பற்றி தான் ரொம்ப சொல்கிறான் இன்ஷால்லா. உங்கள் பேரண்ட்ஸ்க்காக நிறைய துவா செய்யுங்க. உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் துவா செய்யுங்க இன்ஷால்லா. இந்த நிலைமை சீக்கிரம் மாறணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் இன்ஷால்லா அந்த தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முசீபத்தெல்லாம் அல்லாஹ் லேசாகி தரணும் அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா தொழுகணும். இன்ஷால்லா அடுத்த தடவை நான் இதே மாதிரி ஒரு அசம்பிளியில் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசலான் இருக்கிறேன். இன்ஷால்லா நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.